ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ஸ்டிக்ஸ். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தது, ஆனால் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ இதில் ரொம்ப பார்டராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கில் ஒரு சீட்டு கூட கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறதே இல்லை. நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும் தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நீட் 2027 ப்ரெப் குரூப் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து சார் கெமிஸ்ட்ரி கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சப்சிக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ணோம்னா ஒன்றுமே ப்ராசஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அஃபிஷியல் ஆப் லிங்க் இருக்குது. அந்த ஆப் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா பெய்டு கோர்சஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நீட் கெமிஸ்ட்ரி 2027 இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்போயே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துடுவீங்க, இல்லைனா லேக் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தது 600+ MBBS சீட் இன்க்ரீஸ் ஆகுதானே அப்படின்னா கண்டிப்பாக ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் இந்திரா மெடிக்கல் காலேஜஸ் இதனால கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும்பா. இந்திரா மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு 100 சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிக்கெலாம் எப்படி சீட்டு தந்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜஸ்க்கு 100 சீட் இன்க்ரீஸ் ஆகுது, 250 சீட்டாக மாறுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்ஷஷிலா, ஓகேங்களா, தக்குன்னு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. தக்ஷஷிலாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஎஸ்பி நியூ மெடிக்கல் காலேஜ் வருது, அதுக்கு 150 சீட்டு தந்திருக்காங்க. ஸோ இந்த ஏஎஸ்பிங்கிறது நியூவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ், அதுக்கு 150 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் இந்த மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 சீட்ஸ், சரி 50-50ன்னு சொல்லி 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 50-50ன்னு சொல்லி 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 450 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் நியர்லி 10,000+ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்னன்னே பயன், த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக 10,000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பயனா, ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா அந்த 10,000 சீட்டில் நியர்லி 1000 சீட்ஸு கூட உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படியே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் சீட்டு த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் தான் நீங்கள் போக முடியும். அப்படியே ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களோட ஸ்கோர் நியர்லி 560+ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேணாலும், எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய லாஸ்ட் சீட்டை கூட நீங்கள் பிக் பண்ண முடியும் 560+ங்கிறது. ஆனால் அதே 560+ அப்படிங்கிற மார்க்குக்கு நமக்கு தமிழ்நாட்டிலேயே டாப் காலேஜஸ் கிடைக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, டாப் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் 600+ வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ், நியர்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 600+ வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஆல் இந்தியா கோட்டாவில் சீட்டு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஷோராக வித் ப்ரூஃபோட சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி எல்லாத்தினுடைய அக்ராஸ் கட் ஆஃப்மே டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் 600க்கு மேலே எடுக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஆல் இந்தியா கோட்டா மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸை எடுத்தாங்க அப்படின்னா டெஃபினைட்டாக நான் சொல்கிறேன் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ கிட்ட அக்ராஸ்லி 20 மார்க்ஸ் கிட்ட கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 20 மார்க் கிட்ட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த 600+ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாணவர்கள் கண்டிப்பாக ஆல் இந்தியா கோட்டாவில் சீட் எடுத்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி குறையும். ஆனால் அப்போ ப்ரைவேட் காலேஜஸில் 450 சீட்ஸ் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம சொல்கிறோம். அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு
கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும்னா நியர்லி 5 to 10 மார்க்ஸ் கிட்ட டெஃபினட்டாக அக்ராஸ் கேட்டகரி கம்மியாயிரும். ஏன்னா இந்த இந்த 450 சீட்டில் 92.5% தனி கோட்டா இருக்குது, 7.5% தனி சீட்ஸ் இருக்குது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்னால. ஸோ இந்த 92.5%ல் செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டுன்னு இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்ன்னு இருக்குது, என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டுன்னு பார்க்கும்போது நியர்லி ஒரு 200 சீட்ஸ் கிட்ட நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த 4 காலேஜஸ்மே சேர்த்து. அப்போ 450 சீட்டுன்னு நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. 450 சீட்டில் ஒரு 200 சீட்டுக்குள்ளே தான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சீட்டுன்னு நம்மளுக்கு வரும். ரிமைனிங் சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, 7.5% கோட்டான்னு சொல்லிட்டு பிரிஞ்சிரும். இப்போ இதே கவர்மெண்ட் காலேஜஸில் 150 சீட்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 150 சீட்ஸ் நம்மளுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு கட் ஆஃப் கம்மியாகும். அதே சேம் தான் இந்த 150 சீட்டில் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு பிரியும், 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கு சீட்டு பிரியும், 92.5%க்கு சீட்டு பிரியும். அப்போ நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 100 சீட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த 150 நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் இந்த 100 சீட்டில் 150 சீட்டில் 100 சீட்டு வந்து நம்மளுக்கு 92.5% வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த 100 சீட்டில் அக்ராஸ் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசிக்கு 20 சீட்டு, எஸ்சிக்கு 15 சீட்டு, பிசிக்கு 26.5 வச்சோம்னா 27 சீட்ஸ் கிடைக்கும், பிசிஎம்க்கு 3 சீட்ஸ் கிடைக்கும். அப்போ இதில் என்ன கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் உங்களுக்கு, நியர்லி மார்க் அப்படி இறங்கி வந்தாலும் சேம் மார்க்கில் ரேங்க் கம்மியாகி வரும். அப்படி இல்லைன்னா ஒரு மார்க் வரையும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ். பட் ப்ரைவேட் காலேஜஸில் டெஃபினட்டாக 5லேருந்து 10 மார்க் 5லேருந்து 10 மார்க் வரையும் இறங்கி வரும். ஏன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸினுடைய ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா நியர்லி 10 lakhs to 11 lakhs. ஏஎஸ்பி என்னன்னு தெரியல, ஏஎஸ்பி வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு, இந்த வருஷம் தான் வந்திருக்கு. அதனால இந்திரா, பிஎஸ்பி, தக்ஷஷிலா இதனுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 11 லட்சம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது கஷ்டம். என்னால் வேறு வழி இல்லை, இதுதான் என்னோட லாஸ்ட் ட்ராப் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி வேணால் நம்மளுக்கு இந்த சீட்ஸ் வந்து நம்மளுக்கு 5லேருந்து 10 மார்க் வரை இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இன்னும் நம்மளுக்கு ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணல, ரிசல்ட் வந்து ஜூலை 20th நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜூலை 20th தான் தெரியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா த்ரூஅவுட் இந்தியாவில் ரீநீட்டினுடைய ஃபஸ்ட்டு ஸ்கோர் 715ன்னு சொல்லிட்டு கோட்டா, ஆலன் கோட்டா ராஜஸ்தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபியராக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து அங்கே வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் மேபி எஃபெக்ட் இருக்கலாமா அப்படின்ட்டு. பட் அதுக்குன்னு 700க்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை, 650க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், 650க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக வந்து மார்ஜினலி இன்க்ரீஸாக இருக்கலாம். பட் வரும்போது தான் தெரியும். ஏன்னா வந்து ஓஎம்ஆர் வர்றதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் வச்சு கரெக்ஷன் பண்ணும்போது ஒரு மார்க் வந்திருக்கு. ஓஎம்ஆர் வந்ததுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது ஒரு டைப் ஆஃப் தி மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரி பண்ணாதீங்க, ரிசல்ட் வரணும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக சொல்லலாம். அதர்வைஸ் நான் எஸ்டர்டே சொன்ன மார்க் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் சேஃப். ஸோ அதை நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வேறு எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காங்க. சப்போஸ் நீங்கள் லோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, சார் எனக்கு ஸ்கோரே வந்து அட்லீஸ்ட் வந்து எப்படி தான் வருது அப்படின்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400, 450, 470 இந்த மாதிரி தான் வருது, நான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணுறது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒன்றுனா தான் ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது, எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ இன்னொரு ட்ராப் எடுத்துரு. ஸோ கவுன்சிலிங்க்கு நீ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே கூட நீ ட்ராப் எடுக்கலாம். ஏன்னா நீ கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உனக்கு ஜூலையில் ஆரம்பித்தாலும் கூட ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் தான் உங்களுக்கு டோட்டல் கவுன்சிலிங்குமே கம்ப்ளீட் ஆகும். அப்போ அதுவரை நீ வெயிட் பண்ணி உனக்கு சீட்டு கிடைக்காம அதுக்கப்புறம் நீ ட்ராப் எடுத்தேன்னா நியர்லி 5 மந்த்துக்குள்ளே உனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிப்பீட் எடுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்க அப்படின்னா ரிப்பீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடு. தயவு செஞ்சு 470க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரி, ஓசி கேட்டகரி இந்த 4 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் 470க்கு மேலே இருந்தீங்கன்னா இப்போ நீ ட்ராப்பை ஸ்டார்ட் பண்ணிடு. கண்டிப்பாக அந்த கட் ஆஃப் அளவுக்கு எஸ்எஃப் காலேஜஸ் வராது. அப்படியே வந்தாலும் கவுன்சிலிங் சைடு பை சைடு நீ கவுன்சிலிங்கை ஃபாலோ பண்ணிட்டு உன்னோட ப்ரிப்பரேஷனை நீ ஸ்டார்ட் பண்ணிடுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னன்னா 390க்கு கீழே இருந்தாலே நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கம்மியாகி
வரதுக்கு சான்சஸ் கம்மி. பட் சைட் பை சைட் நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸை பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் கவுன்சிலிங்கில் சீட் கிடைச்சா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கோர்சஸில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீநீட் 2026 45 கொஷின்ஸ்க்கு 43 கொஷின்ஸ் என்னோட கெமிஸ்ட்ரி நோட்ஸ் டேரக்ட்லேருந்து வந்திருக்கு. அதே இம்பாக்டை நான் 2027 கிரியேட் பண்ண போகிறேன். 45 அவுட் ஆஃப் 45 என்னோட டேரக்ட் நோட்ஸ்லேருந்து வரும் அப்படிங்கிறத நான் டெஃபினட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போவே கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணலாம். நீ 2027 வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு. ஓகேவா? தேங்க்யூ.